ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபேமிலி டேக்காக ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இதுதான் அந்த வீடு. வெளியே பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குது, பட் ஆனால் உள்ளே வாங்க செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு மெயின் டோர் இருக்குது, இங்கே ஒரு இன்னொரு டோர் இருக்குது. இது கராஜ் டோரு. இதை கராஜை வந்து இவங்க அப்படியே ப்ளே ரூமாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுதான் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம். இங்கே ஒரு பெட்ரூம் அழகாக இருக்குது, ஃபுல்லாக வுட்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது கிச்சனு, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க, சனா வந்தோன்னா அவள் யூடியூப் சேனலாக போட்டு உட்காந்துட்டான். இந்த தாண்ட சூப்பரான ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்குது. இது ஏதோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது, ஆனால் அது ஜன்னல். இதுதான் மெயின் டோரு. சனமா தள்ளு. இப்போ வந்து மேலே போக போகிறோம். இங்கே பாருங்க, வுட்லேயே அழகாக ஸ்டெப்ஸு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மார்க் மாதிரி இருக்கும், அந்த டிவி இருக்குது, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஃபயர் பிளேஸ் மாதிரி இருக்குது, ராக்கிங் சேர் இருக்குது, இந்த குட்டி பூஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அதுவும் இந்த பிக் கவுச் இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்தா அந்த சைன் போட்டு ஒன்று குட்டி லைட் இருந்து ஒரு 2 டால் சேர்ஸ் போட்டு இந்த கிளாஸ் டேபிள் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தால் இந்த ரூம் இருக்கும். இது வந்து கிளாசெட் மாதிரி இங்கே இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா பெட் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒன்று ட்ரெஸ்அப் இது மாதிரி இருக்கும். இந்த ரூம் பார்த்தா சேமாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி பேக் வால் பிக்சர் இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும். அப்புறம் பெட்ஷீட் க்ரீனாக இருக்கும், இந்த சாஃப்ட் பிளாங்கெட் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு குட்டி ப்ராஜெக்டாக இருக்கும் இந்த ரூமில். அப்புறம் சேம் ட்ரெஸ்ஸிங் இது இருக்கும், ஆனால் அந்த பெரிய இது இருக்காது. அப்புறம் இங்கேயே வாஷ்ரூமு. இங்கே வந்து பாத்டப் இப்படி இருக்குது. அப்புறம் வாஷ்ரூம் இந்த சைடு இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே டீப்பராக வந்தால் இந்த கூல் பாத்டப் இருக்குது, 2 இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஷவர் மாதிரி. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இந்த மாதிரி, ஸோ நான் வந்து ஏதாவது டாய் வச்சுருந்தேன்னா அப்படியே இங்கே வச்சுட்டு இது டேப் ஆன் பண்ணி ஜாலியாக இப்படி உட்காந்துட்டு இருக்கலாம். அப்புறம் 2 வாஷ் ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் மணியும் வாஷ் பண்ணும். அப்படியே இங்கே வந்தால் ஒன்று இது மாதிரி இருக்குது. அப்புறம் கிட்ஸ் ரூம் இது. இந்த கிட்ஸ் ரூமில் வந்து டூ பங்க் பெட்ஸ் இருக்குது. ஒன்று பெரிய சர்க்கிள் ரக் மாதிரி இருக்குது. மேலே இந்த கிட்ஸ் இதில் வந்து சூப்பராக இருக்குது. மேலே எல்லாம் நான் இப்போ 1 பெட்டில் நான் மேலே இருக்கேன் இப்போது. அப்புறம் 2 கிளாசெட் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்குது. அப்புறம் லைட் மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்தோன்னா ஒன்று பெரிய பெட் மாதிரி இருக்குது. இது யாரும் ட்ரை பண்ண முடியாது, ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று குட்டி லைட் மாதிரி ஒன்று பிளாங்க் மாதிரி இங்கே இருக்குது. அப்புறம் ஒன்று பெரிய ஃபோட்டோ. இதுதான் இந்த ஸ்டேர்ஸு. ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கும் சொல்லி இந்த ஸ்டார் கேஸ் வந்து இங்கே வச்சுட்டு ஈஸியாக இப்படி ஏறலாம். இல்லாட்டி சும்மா நாங்கள் தான் இப்போ வந்திருக்கோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க இன்னும் வரல. அப்படியே இங்கே பார்த்தா ஒன்று 2 வாஷிங் மிஷின் இருக்குது. அப்புறம் லாண்ட்ரி ஸ்டஃப்பு, இதுக்குள்ள எல்லாம் லாண்ட்ரி இது அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே வந்து ஒன்று ஸ்கெலட்டன் வந்து இருக்குது. ஏன்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது ஹைட் அண்ட் சீக் சாம்பியன் சொல்லியிருக்கு. அப்புறம் கொஞ்சம் பிளான்ஸ் இருந்துட்டு அப்புறம் அப்படியே கீழே வந்தால் இந்த மாதிரி கேம் செட் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கேம் செட் இருக்குன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தால் இந்த பால் இது மாதிரி இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்தால் அந்த கேம் இருக்கும்ல, இந்த மாதிரி புஷ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒன்று கொடுத்துடணும். 2 பீப்புள் ஒரு சைடில் இருப்பாங்க. நான் இப்போ ஹிட் பண்ணுறேன், அந்த சைடுக்குள்ளே
அந்த அதர் பர்சன் தான் லூசரு. அப்புறம் என் சைடில் வந்து இப்படி உள்ள போய் விழுந்துச்சுன்னா நான் தான் லூசர். இந்த கேம் சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே வந்தால் இந்த கேம் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த சைடு பார்த்தா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்புறம் இங்கே வந்தால் 2 சாஃப்ட் கவுச்சஸ் இருக்குது. டிவி ரிமோட் எல்லாம் இருக்குது. அப்புறம் டிவி இங்கே இருக்குது. அப்படியே கராஜ் ஓப்பன் பண்ணுறது இங்கே இருக்குது. பாருங்க, எல்லாரும் வீட்டுக்கும் பின்னாடியும் ஒன்று குட்டி லேக் இருக்குது. இது ஆர்டிஃபிஷியல் தான். ஆனால் இந்த லேக் வந்து அந்த மெயின் லேக்கை போய் கனெக்ட் பண்ணும். அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லேக் எல்லாம் எதுக்கு மேக் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சம் பீப்புள் ஹாவ் லைக் போட்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட போட்டை இறக்கி அந்த மெயின் லேக்குக்கு வந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மக்களையே இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு லேக்குக்கு வந்திருக்கோம். இந்த லேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே லேக் ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஜி பார்த்து ஜீப் வருது பாருங்கள் லேக்கில். அங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லேக்கு. இந்த லேக்கில் வந்து ஒரு சின்ன அந்த ஜீப் வரதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டோம், இது சேஃபாக எங்கே போயிட்டு வரீங்களாம். ஸோ அவங்க சொன்னாங்க இது சேஃப் தான், லைக் ஆல்மோஸ்ட் 2 to 3 feet ஃப்ரீஸாக இருக்கும்னாங்க. எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டோம். ஆக்சுவலாக லேக்குக்கு அந்த சைடு இன்னொரு பார்டர் மாதிரி இருக்கும் போல இருக்குது, ஷோர் மாதிரி. அங்கே போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வரதா சொன்னாங்க. நம்மலாம் வின்டர்னால் ரொம்ப பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்போம். பட் அவங்க அந்த வின்டருக்கும் அதுக்குன்னு தனி ஆக்டிவிட்டீஸ் வச்சு அதையும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நமக்கு தான் குளிருது. கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ஸ்னோ இருக்கும்போதும் இந்த லேக்கில் நடக்கும்போதெல்லாம். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்படியே கும்பலாக இறங்கி லேக்கில் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த லேக் ஆல்மோஸ்ட்டு கீழே ஒரு 4-5 feet இருக்கும்னாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ரொம்ப டீப்பாக இருக்கும்னாங்க. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு சரி நடந்தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி எல்லோரும் நடந்தோம். ஒன்றும் அதுவாலாம் இல்லை. ஆக்சுவலாக அங்கெல்லாம் நிறையா ஒரு தூரமாக பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்லாம் போட்டு ஐஸ் ஃபிஷிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இது சேஃப்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இறங்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். இனிமேட்டி நான் வந்து மோர் வீடியோஸ் போடுறேன்.